வணக்கம். இன்னைக்கு எங்க காலேஜ்ல பிபிஏ ஏவியேஷன் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க உங்க நேம், எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? என்னோட பேர் வந்து ரித்திஷ்ராஜ் சார். ஓகே. நான் சிவகங்கையில இருந்து வந்திருக்கேன். எந்த ஸ்கூல்ல முடிச்சீங்க? நான் வந்து இடைமேல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல முடிச்சேன். ஓகே ஓகே. அப்பா அம்மா என்ன பண்றாங்க சொல்லுங்க? அப்பா வந்து கார்பெண்டரா ஒர்க் பண்றாங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஓகே. 10th 11th என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? 10th வந்து 320. 12th வந்து என்ன ரிசல்ட் வரல. 11th மார்க் எடுத்துருக்கீங்க? 11th வந்து 329. ஓகே. 320. என்ன குரூப் முடிச்சிருக்கீங்க? கம்ப்யூட்டர் மேத்ஸ் குரூப் எடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி? கம்ப்யூட்டர் மேத்ஸ் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஓகே. வீட்ல இந்த கோர்சஸ் படிக்கணும், ஏர்போர்ட் சம்பந்தம் படிப்பு படிக்கணும்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி சொன்னாங்க? பேரண்ட்ஸ் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ படிப்பா, நான் அவங்க எவ்வளவு பணம் கட்டி படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எதுக்காண்டி இந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்டா இல்ல என்ன ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஒரு ட்ரீமா என்ன? எனக்கு வந்து ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணணும் ஒரு ட்ரீம் தான். எனக்கு வந்து ஏர்போர்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணணும். அதுல கஸ்டம்ஸ், இமிகிரேஷன், ஏர்போர்ட் அத்தாரிட்டி, ஏர்லைன் ஸ்டாஃப் இந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்ல. படங்களை பார்த்துருப்பீங்க, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுமா இல்ல ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணுன்ற மாதிரி பிளானா? ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணுறேன். ஏர்லைன்ஸ்ல. வெரி குட் வெரி குட். ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க ஒரு ஏர்லைன்ஸ்ல ஜாயின் பண்ணுவீங்க. 3rd இயர் முடிக்க முன்னாடி உங்க கையில ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஏர்லைன்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இங்க இருக்கிறாங்க. ஈவன் நானும் பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ்ல ஒரு 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். இங்க உள்ள டீச்சிங் ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். மற்ற காலேஜுக்கு எங்களோட காலேஜுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் இதுதான். மற்ற காலேஜ்ல ஒரு MBA ஏர்போர்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க, ஒரு நாள் கூட ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிக்க மாட்டாங்க டீச்சிங் ஸ்டாஃப். அவங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஃப்ரெஷரா ஒரு MBA முடிச்சுட்டு பாடம் எடுக்கிறோம். இங்க உள்ளவங்க டீச்சிங் ஸ்டாஃப்லாம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல ஏர்லைன்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ல மேஜர் டிஃபரன்ஸ். உங்களுக்கு அதிகமான நாலேஜ் இங்க கெயின் பண்ண முடியும். இது போக இண்டஸ்ட்ரியல் விசிட், இன்ஃபிளைட் ட்ரிப்பா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 1 டே ட்ரைனிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 6 months ட்ரைனிங்லாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்கும், செகண்ட் இயர்ல ஒரு இன்ஃபிளைட் ட்ரிப் இருக்கும், 3rd இயர்ல ஒரு 6 months பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல பிரைவேட் ஏர்போர்ட்ல ட்ரைனிங்ல இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 100% ஜாப் கேரண்டி கொடுக்குறோம். கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஃபேமிலி வந்து இருந்தாலும் அவங்க பையன் ஆசைப்படுற படிப்பை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அதே மாதிரி நீங்களும் படிச்சு நல்ல ஒரு வேலை வாய்ப்போடு டிகிரி முடிச்சு டிகிரி சர்டிபிகேட் வர்றதுக்கு முன்னாடி 6th sem ரிசல்ட் வரக்கு முன்னாடி கையில ஒரு அப்பாயின்மெண்ட் ஆஃபர் லெட்டரோட இங்க இருந்து நீங்க வெளியேறது எங்களுக்கும் பெருமை, உங்க பேரண்ட்ஸுக்கும் பெருமை. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ட்ரீம் நிறைவேறட்டும். எண்ணம் போல் வாழ்க்கை.